ஒரு அப்பாவும் பொண்ணும் அவங்களுக்கு நடந்த கொடுமைய சொல்லி கோர்ட்ல நீதி கேட்கறாங்க. பார்த்தா அவங்களுக்கு நீதி கிடைக்கல. உடனே அந்த கோர்ட் வாசல்ல உள்ள கருப்பணசாமிட்ட போய் முறையிடுறாங்க. அந்த கருப்பணசாமி இறங்கி வந்து இவங்களுக்கு எப்படி உதவி பண்ணாரு அப்படிங்கிறத ரொம்பவே பரபரப்பாவும் கூஸ் பம்ப்ஸோடயும் சொன்ன படம் தான் 2026ல சூர்யா நடிப்புல ரிலீஸ் ஆன கருப்பு. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அப்பாவும் பொண்ணும் கேரளால இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல வராங்க. அப்போ ஒரு இடத்துல ட்ரெயின் திடீர்னு நின்னுருது. விசாரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ட்ரெயின் 3/4 மணி நேரம் நிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அப்பாவும் அவரோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஆட்டோல போயிடலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப மூஞ்சில கர்ச்சிப் கட்டின 2 பேரு இவங்களை அடிச்சு தள்ளி விட்டுட்டு இவங்கள்ட்ட உள்ள பைய புடுங்கிட்டு ஓடுறானோ. அவங்க அப்பாவும் அவங்கள பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்களும் அதுக்குள்ள தப்பிச்சு போயிடறானோ. அப்புறமா அந்த அப்பாவும் பொண்ணும் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே அங்க இருக்கிற லேடி இன்ஸ்பெக்டரும் ரொம்ப அலட்சியமா எத்தனை கிராம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவரும் சொல்றாரு 60 பவுன் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டோன்னே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் இப்ப ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப போலீஸும் ஒரு 4 பேரை புடிச்சிட்டு வந்து இவங்க தான் உங்க நகையை திருடினது அப்படின்ற மாதிரி அப்பா கிட்டையும் பொண்ணு கிட்டையும் காமிக்கிறாங்க. அப்புறமா அந்த ஏட்டும் உங்க நகையை வந்து செக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த அப்பாவையும் பொண்ணையும் கூட்டு போறாரு. அந்த பொண்ணோட அப்பாவும் இப்ப நகையை செக் பண்ணி பார்த்துட்டு 60 பவுன்ல 15 பவுன் குறையுது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட லேடி இன்ஸ்பெக்டரும் அந்த பொண்ணோட அப்பாவை அடிக்க வராங்க. அப்புறமா அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க 60 பவுன்ல 45 பவுன் கிடைச்சதே பெருசு. அந்த 15 பவுன் அன்னைக்கு நைட்டே அவனும் எடுத்துட்டு போய் சந்தோஷமா செலவு பண்ணிருக்கானோ. ஒழுங்கா இந்த 45 பவுனாச்சும் எடுத்துட்டு போறியா இல்லனா இதையும் உள்ள தூக்கி வைக்க சொல்லட்டா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்புறமா அந்த பொண்ணோட அப்பாவும் இதாச்சும் கிடைச்சிச்சு நம்ம இதையாச்சும் எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. உடனே அந்த ஏட்டு சொல்றாரு தொடாதீங்க இதெல்லாம் நீங்க இப்ப எடுத்துட்டு போக கூடாது. இதை நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணுவோம். நீங்க அங்க போய் தான் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு பேபி கண்ணன்ங்கிற ஒரு பெரிய அட்வொகேட்டோட விசிட்டிங் கார்டை கொடுத்து இவரை போய் பாருங்க உங்க நகையை இவரு வாங்கி தந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமா அந்த கோர்ட்டை காமிக்கிறாங்க. அந்த கோர்ட்ல நம்ம திரிஷாவும் ஒரு நியாயமான வக்கீலா இருக்காங்க. அப்ப அவங்க சைடு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வரணுங்கிறதுக்காக பயங்கரமா வாதாடுறாங்க. ஆனா அந்த பேபி கண்ணனும் கோர்ட்ல எதுவுமே வாதாடாம ஜட்ஜுக்கு லஞ்சம் கொடுத்தே அவங்க சைடு தீர்ப்பு வாங்கிடுறான். இதனால திரிஷாவும் இப்ப பயங்கரமா கடுப்பாகுறாங்க. அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேபி கண்ணனும் திரிஷா கிட்ட வந்து இது என்னோட கோர்ட்டு இங்க நான் சொல்றபடிதான் நடக்கும். அந்த சாமியே வந்தா கூட இதை மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி திமிரா பேசிட்டு போறான். அப்புறமா அந்த அப்பாவும் பொண்ணும் கோர்ட்டுக்கு வராங்க. அந்த கோர்ட்டுக்கு வர வழியில இருக்கிற ஒரு கருப்பசாமி கோயில பாக்குறாங்க. அங்குள்ள பூசாரி அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்றாரு சார் இது சாதாரண சாமி கிடையாது. அந்த கோர்ட்ல கிடைக்காத நியாயம் கூட இவன்ட்ட வந்து முறையிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு இப்ப அந்த கோர்ட்டுக்குள்ள போறாங்க. இப்ப அந்த பேபி கண்ணனும் இவங்களும் அந்த வாதாடுற இடத்துக்கு கூட்டு போறான். அப்ப ஜட்ஜு இவங்க கேஸ பார்த்துட்டு எங்க அந்த நகையை ரெக்கவர் பண்ண போலீஸ் வரலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே அங்க உள்ளவங்களும் இல்ல சார் வரல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்ப அவரும் அந்த கேஸை கொஞ்ச நாள் தள்ளி வச்சாரு. அப்புறமா அந்த பேபி கண்ணனும் அவனோட அட்வொகேட் டீம் கூட உட்காந்து ஜாலியா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த அப்பா பொண்ணோட காசுல இவங்களும் ஒன்னும் சொல்ல முடியாம இப்ப பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு பேபி கண்ணன் கிட்ட சொல்றாங்க சார் காணா போனது 60 பவுனு ஆனா போலீஸ் ரெக்கவர் பண்ணதா சொல்றது 45 பவுனு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அந்த பேபி கண்ணனும் இதை தானமா நீ முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றான். கால் பண்ணி என்ன மேடம் காணா போனது 60 பவுனா கண்டுபிடிச்சது 45 பவுன் தானா மிச்சம் 15 பவுன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதை கேட்டோன்னா அந்த லேடி இன்ஸ்பெக்டர் இப்ப கடுப்பாயி யாரையா நீ எல்லாத்தையும் போன்லயே பேசுற எதா இருந்தாலும் நேர்ல வா அப்படின்ற மாதிரி இவனை அசிங்கப்படுத்திடுறாங்க. இதை கேட்டு பயங்கரமா கடுப்பான அந்த பேபி கண்ணனும் அவன் அடியாளுக்கெல்லாம் போன் பண்ணி வக்கீல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லி அந்த ஸ்டேஷனுக்கு நேரா போராட்டம் பண்ண சொல்றான். இப்ப அந்த பேபி கண்ணனுமே அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் தயவு செய்து இந்த கூட்டத்தை கலைச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி பேபி கண்ணன்ட்ட கெஞ்சுறாங்க. இப்ப பேபி கண்ணனும் அந்த அப்பா பொண்ணுகிட்ட இருந்து இந்த 15 பவுன் எடுத்தீங்களே அதை கொடுத்துருங்க இந்த கூட்டத்தை நான் கலைச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இன்ஸ்பெக்டர் வேற வழி இல்லாம அந்த 15 பவுன் எடுத்துட்டு வந்து இவன்ட்ட கொடுக்க சொல்றாங்க. அப்புறமா அந்த பேபி கண்ணனும் சொல்றான் இந்த நகையை அந்த அப்பா பொண்ணுகிட்ட கொடுத்துருவேன். இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இவங்களுக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இன்ஸ்பெக்டரும் ஒரு 50,000 பணத்தை எடுத்துட்டு வர சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க தயவு செய்து இந்த கூட்டத்தை கலைச்சிட்டு கிளம்புங்க சார் அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுறாங்க. இப்ப அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு டச்லயே இருப்போம் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வெளில போறான். இப்ப அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு நான் எவ்வளவுதான் அந்த போலீஸை மிரட்டி பார்த்துட்டேன் அந்த போலீஸ் எதுவும் அந்த நகை எடுக்கல போல அந்த பசங்க தான் செலவு பண்ணிருக்கானோ இருந்தாலும் நான் பேசினதுக்காக 50,000 ரூபாய் நஷ்டஈடா கொடுத்துருக்காங்க இதை வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பா கிட்ட கொடுக்குறான். கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்காக எவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்காங்கல்ல இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம செய்யணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பணத்தை இப்ப வாங்கி இப்ப அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்றான். இவங்களும் ஒன்னும் சொல்ல முடியாம இப்ப பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா 4 மாசம் ஓடி போயிருது. போலீஸ் வரல நகையை செக் பண்றவர் வரல அப்படி இப்படின்னு ஜட்ஜும் ஒவ்வொரு தடவை கேஸை தள்ளி தள்ளி வச்சிடறாரு. இதனால 4 மாசம் வீணா போயிடுது. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தா அந்த பேபி கண்ணன் தான் இவங்க டீம்ல உள்ள அட்வொகேட்டை வச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸுக்கு காசு கொடுத்து ஹியரிங்க்கு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இவங்கள்ட்ட இருந்து காசு புடுங்கிறதுக்காக. இதுக்கடையில அந்த பொண்ணுக்கும் இப்ப உடம்பு ரொம்ப முடியாம ஆயிரும். ஒரு நாள் நைட்டு இப்ப அந்த பொண்ணும் அப்பாவும்
உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இப்ப அந்த அப்பா கிட்ட சொல்றாங்க, இதுவரை நம்ம 4 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் அவங்க பிரியாணி சாப்பிடறதுக்கு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி கடுப்பாகி கத்துறாங்க. உடனே அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணு டென்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப அவங்க பொண்ணை சமாதானப்படுத்துறாரு. கவலைப்படாத, நம்ம நகை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த பொண்ணை சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. உடனே அவங்க பொண்ணு இப்ப கடுப்பாகி படுத்துறாங்க. இப்ப இவரும் மனசுக்குள்ள கவலைப்பட்டுட்டே படுத்திருக்காரு. இப்ப அடுத்த நாள் அந்த பேபி கண்ணனும் ஹியரிங்காக கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்கான். இவர் கோர்ட்டுக்கு கிளம்பி போறாரு. பார்த்தா இந்த தடவை நகையை ரெக்கவர் பண்ண போலீஸ், அந்த நகையை செக் பண்றவரு எல்லாருமே வந்திருக்காங்க. உடனே அந்த பொண்ணோட அப்பாவும் இன்னைக்காச்சும் நம்ம நகை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்காரு. பார்த்தா அந்த ஜட்ஜும் திடீர்னு எமர்ஜென்சின்னு கிளம்பி போயிறாரு. அதை பார்த்து கடுப்பான அந்த பொண்ணோட அப்பாவும், எங்க சார் போறீங்க, என் நகையை கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜுக்கு நேரவே கத்திடுறாரு. இப்ப ஜட்ஜும் கோவமாயி இவரை பார்த்து முறைச்சிட்டே போறாரு. இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த பேபி கண்ணனும் இப்ப அந்த பொண்ணோட அப்பாவை திட்டுறான். ஜட்ஜு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு, என் காசுல பிரியாணி சாப்பிட மட்டும் தான் நீங்க லாய்க்கு, என் நகையெல்லாம் நீங்க வாங்கி தர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் திட்டிடுறாரு. இப்ப பக்கத்துல இருக்கிற பேபி கண்ணனோட அடியாலும் இப்ப அந்த பொண்ணோட அப்பாவை அரைஞ்சிடறான். இப்போ உடனே அந்த பேபி கண்ணன் சொல்றான், என்ன மீறி அந்த நகையை நீ எப்படி வாங்குறன்னு பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இப்ப இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அந்த கோயில் வாசல்ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த கோர்ட்ல வேலை பாக்குறவரும் இவர் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இப்ப அவரு சொல்றாரு, சார் இவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, நானுமே 17 வருஷத்துக்கு முன்னாடி இங்க கேஸ் நடத்த தான் வந்தேன், என் காசை செலவு பண்ணி நான் இங்க வேலைக்கே சேர்ந்துட்டேன், உங்க நகையெல்லாம் அவனு வாங்கி தர மாட்டானு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அந்த பூசாரி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே இப்ப அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த மிளகாவை இடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா அந்த அரைச்ச மிளகாவை எடுத்துட்டு போயிட்டு கருப்பணசாமிக்கு அழுதுகிட்டே பூசுறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இப்ப அந்த பேபி கண்ணனும் இவங்கள்ட்ட இருந்து எடுத்த அந்த 15 பவுனை வித்து ரொம்ப சந்தோஷமா பார்ட்டி கொண்டாடுறான். போதை மருந்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இப்ப பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கருப்பசாமியும் பயங்கரமா அந்த இடத்துக்கு வருது. பேபி கண்ணனோட ஆளுங்களும் அது சாமின்னு தெரியாம அவர்கிட்டே சண்டைக்கு போறானோ. அவனுங்க எல்லாரையுமே அடிச்சு சாமி பறக்க விட்டுருது. ஒரு கட்டத்துல பேபி கண்ணனையும் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கு. அப்ப பேபி கண்ணு சொல்றான், லஞ்சம் வாங்குறது எங்களோட அடிக்ஷன், அதெல்லாம் மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா அவனும் சொல்றான், நீங்க தான் நியாயமான சாமியாச்சு, அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் லஞ்சம் வாங்காம நியாயத்தை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கருப்பசாமி ஏத்துக்குது. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்ப அப்பாவும் பொண்ணும் வேற ஒரு லாயர் கிட்ட இவங்களுக்காக வாதாடுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. அவரும் பேபி கண்ண மாதிரி இவங்க கிட்ட காசு புடுங்கிட்டு இருக்காரு. இப்ப கருப்பசாமியும் மனச ரூபத்துல மாறி வக்கீலா இப்ப கோர்ட்டுக்கு வராரு. பார்த்தா அவரும் இவங்க கிட்ட நம்பிக்கை சொல்லி உங்களுக்காக நான் வாதாடுறேன் அப்படின்ற மாதிரி இப்ப அப்பாவே பொண்ணையும் கோர்ட்டுக்கு கூட்டு வராரு. அப்ப பேபி கண்ணனும் வா கருப்பு அப்படின்ற மாதிரி கருப்பசாமியை வெல்கம் பண்றான். அவரும் போடான்னு சொல்லிட்டு இப்ப வேகமா கோர்ட்டுக்குள்ள போறாரு. போய் பார்த்தா இப்ப பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக அவ்வளவு பேர் அங்க கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்குள்ள ஒரு லேடி வக்கீலும், வா தம்பி நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. இப்ப இவரும் அவங்க கூட போறாரு. இப்ப இவங்க கூட சேர்ந்து அவரும் இப்ப அந்த பெட்டிஷனை கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப சூரிய உருவத்துல இருக்கிற கருப்பசாமியும் இப்ப வாதாடுறதுக்காக போறாரு. அப்ப அவர் கூட சேர்ந்து 4 பேரும் போய் நிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா ஜட்ஜு இந்த கேஸுக்கு யார் வக்கீல் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே 4 பேருமே கை தூக்குறாங்க. அதை பார்த்தோன்னா கடுப்பான ஜட்ஜு, இப்ப நாளைக்கு இந்த கேஸை நான் தள்ளி வைக்கிறேன், நாளைக்கு வரும்போது ஒரு வக்கீல் தான் வரணும், இல்லைன்னா இந்த கேஸை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப வெளியில ஒரு லேடியும் ஒரு வக்கீல் கிட்ட கத்திட்டு இருக்காங்க, நீங்க என் கேஸை எடுத்து நடத்துறேன்னு சொல்லிட்டு ஆஜரே ஆக மாட்டேற, நான் கொடுத்த எவிடன்ஸையும் கோர்ட்ல கொடுக்க மாட்டேன், நான் வேற வக்கீல வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த வக்கீல சொல்றான், மேடம் ஆப்போசிட்ல அந்த எம்எல்ஏக்காக ஆஜராவது யாருன்னு தெரியல, பேபி கண்ணன் மேடம், உங்களுக்கு வேற வழியே கிடையாது, நீங்க இந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த லேடி கூட வந்த புது வக்கீலும் கேக்குறாரு, என்ன பேபி கண்ணன் பேரை சொல்லி மிரட்டுறியா, இதெல்லாம் நான் எத்தனை இடத்துல பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அதுக்குள்ள இப்ப அவர் கார்ல பின்னாடி பெரிய இரும்பு ராடு மாதிரி ஏதாவது மேலே இருந்து விழுவுது. அதை பார்த்து இப்ப ஷாக் ஆகி நிக்கிறாரு. இப்ப அந்த பேபி கண்ணனும் அந்த புது வக்கீல் கிட்ட சொல்றான், என்ன சார் ஒரு புது கோர்ட்டுக்கு வரும்போது அங்க யார் இருக்கா என்னன்னு விசாரிச்சுட்டு வர மாட்டீங்களா, இந்த மேலுக்கு பாத்து வாங்க சார், இல்லன்னா கார் மேல விழுந்தது உங்க மேலே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி இப்ப மிரட்டுறான். இப்ப அவரும் பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப திரிஷாவும் சூர்யா கிட்ட வந்து, நீங்க எந்த கோர்ட்டு சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே சூர்யாவும் நான் மதுரை கோர்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திரிஷாவும் சொல்றாங்க, அந்த 3 பேருமே ஒரே டீம் தான், உங்களை வாதாட விட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த 3 பேருமே ஆஜரானாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்க அந்த அப்பா பொண்ணுக்காக வாதாடணும்னா அந்த 3 பேரும் அந்த பெட்டிஷனை கேன்சல் பண்ணும், இல்லைன்னா நீங்க வாதாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சூர்யாவும் திரிஷா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த 3 வக்கீல் இருக்கிற இடத்துக்கு போறாரு. போயிட்டு அவங்க கிட்டயும் சொல்றாரு, நீங்க அந்த பெட்டிஷனை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் இப்ப திமிரா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
சொல்றாங்க. இப்ப சூர்யாவும் கடுப்பாயி அந்த பெஞ்சில ஓங்கி தட்டுறாரு. எல்லாருமே அப்படியே ஸ்டாச்சு ஆயிடுறாங்க. இப்ப திரிஷாவை மட்டும் நார்மல் ஆக்கி விடுறாரு. இப்பதான் திரிஷாக்கு புரியுது இவர் சாமிங்கிறது. இப்ப உடனே அவரும் சொல்றாரு எல்லாத்தையும் உள்ள பெட்டிஷனை வாங்கி கிழிச்சு போடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்ப திரிஷாவும் வேக வேகமா அந்த 3 பேட்டையும் உள்ள பெட்டிஷனை கிழிச்சு போட்டுறாங்க. இது எல்லாத்தையும் வெளில இருந்து இப்ப பேபி கரனும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப சூர்யாவும் வெளில வந்தோன்னே அந்த பேபி கரனும் சூர்யா கிட்ட கேட்கறான், என்னது இது, நீங்க உங்க பவர் எல்லாம் யூஸ் பண்றீங்க, நீங்க கடவுள், அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நியாயத்தை வாங்கி கொடுத்துருவீங்க, அதுவே ஒரு சாதாரண மனசனால இந்த கோர்ட்டுக்குள்ள வந்து லஞ்சம் கொடுக்காம கேஸை ஜெயிக்க முடியுமா, அதனால நீங்களும் நம்மளுக்கு இந்த கேஸ் முடிகிற வரையும் சாதாரண மனசை மாதிரி எந்த பவரையும் யூஸ் பண்ணாம தான் வாதாடணும் அப்படின்ற மாதிரி இப்ப சத்தியம் வாங்கிக்கிறான். இப்ப அன்னைக்கு நைட்டு சூர்யாவும் அந்த அப்பா பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு இப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. திரிஷாவும் சூர்யா கூட போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேபி கரனோட ஆளுங்க சூர்யாவை அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவனும் வாண்டடா இப்ப சூர்யாவை ஒம்பளுக்குறானோ. இப்ப சூர்யாவும் கடுப்பாயி இப்ப அவங்களை அடிக்கலான்னு ரொம்ப கோவப்படுறாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணும் இப்ப ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால சூர்யாவும் இப்ப அமைதியா இருந்துறாரு. இப்ப அந்த அடியாலும் பேபி கரனுக்கு போன் பண்ணி, சார் இவன் அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தர் இல்ல, சும்மா அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்கேருந்து போயிடுறானோ. இப்ப அடுத்த நாள் சூர்யாவும் அந்த அப்பா பொண்ணுக்காக கோர்ட்ல பேசிட்டு இருக்காரு. அப்ப ஜட்ஜி கிட்ட சூர்யாவும் சொல்றாரு, என் கிளைண்ட் 4 மாசமா இந்த நகையை வாங்கறதுக்காக இந்த கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க, இந்த தடவையாச்சும் அந்த நகையை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே கடுப்பான ஜட்ஜும், கோர்ட்டு மேலே தப்பு சொல்றியா, கோர்ட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சு தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப சூர்யாவை திட்டுறாரு. இப்ப பின்னாடி உள்ள பொண்ணை பார்த்துட்டு இதுதான் கோர்ட்டுக்கு போட்டு வர ட்ரெஸ்ஸா அப்படின்ற மாதிரி இப்ப அந்த பொண்ணையும் திட்டுறாரு. உடனே அந்த பொண்ணும், இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, உங்களுக்கு என் ட்ரெஸ் மேல தான் தப்பு தெரியுதா, அப்பதான் தப்பு என் ட்ரெஸ்ல கிடையாது உங்க கண்ணில் தான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜையே இப்ப திட்டிடுறா. உடனே ஜட்ஜும் கடுப்பாயி உனக்கு 1 நாள் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு எழுதுறாரு. இப்ப அந்த பொண்ணையும் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. சூர்யாவும் இப்ப அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, 1 நாள் தான், கவலைப்படாத, வெளில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு இப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சூர்யாவும் வேகமா இப்ப அந்த பொண்ணை போய் பாக்குறாரு. பார்த்தா இப்ப அந்த பொண்ணு வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கு. இப்ப சூர்யாவும் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப திரிஷாவும் சூர்யாவும் இப்ப அந்த ஜட்ஜோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப திரிஷாவும் அந்த ஜட்ஜி கிட்ட சொல்றாங்க, சார் எமர்ஜென்சி சார், இப்ப அந்த பொண்ணுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு, ஆபரேஷன் பண்ணி ஆகணும், நீங்க அந்த நகையை கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணை இப்ப காப்பாத்திடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஜட்ஜும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு செக்யூரிட்டி விட்டு இப்ப 2 பேரையும் வெளில அனுப்பிச்சு வச்சாரு. இப்ப அடுத்த நாள் சூர்யாவும் அந்த ஜட்ஜி கிட்ட, எங்க கிளைண்டுக்கு இன்னைக்காச்சும் அந்த நகையை கொடுத்துருங்க, அந்த பொண்ணு ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க நகையை கொடுத்தாதான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும், தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டு கடுப்பான ஜட்ஜும், நான் ரோட்ல போற மாடசாமியா முனுசாமியா, தட்ஸ் ஆலுங்கிற, ஏன் வாயில மயிலாடுங்கிற வார்த்தைலாம் வராதா, சாரி மயிலாடு நீ சொல்லலாம், இப்ப கேஸை நான் தள்ளி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சூர்யாவும் சாமிங்கிறதுனால இப்ப அவரை மயிலாடுன்னு சொல்றதுக்கு யோசிக்கிறாரு. அப்புறமா வேற வழி இல்லாம அந்த அப்பா பொண்ணுக்காக சாரி மயிலாடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அந்த ஜட்ஜு சிரிச்சுக்கிட்டு அந்த நகையை வாங்குறதுக்கான ஆர்டர் கொடுத்துறாரு. இப்ப அவங்க அப்பாவும் அந்த நகையை வாங்கிக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. பார்த்தா இப்ப அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது. அந்த போன்ல உள்ளவரும் உங்க பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோன்னே அவங்க அப்பாவும் அழுதுகிட்டு இப்ப அங்க உள்ள வக்கீல் மூஞ்சில எல்லாம் அந்த நகையை எடுத்து அடிக்கிறாரு. உனக்கு நகை தானே வேணும், எடுத்துட்டு போய் பிரியாணி சாப்பிடுங்க நல்லா அப்படின்ற மாதிரி கடுப்பாய் எல்லாரும் மூஞ்சிலையும் நகையை விட்டு அடிக்கிறாரு. அப்புறமா சூர்யாவை பார்த்து, நீங்க நகையை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா என் பொண்ணு போயிட்டா சாரு அப்படின்ற மாதிரி அழுறாரு. அப்புறமா அந்த பேபி கரனும் கருப்பசாமிட்டு வந்து சொல்றான், என்ன கருப்பு, போட்ட சேலஞ்சில் தோத்துட்டியா, நானா இருந்தா கூட அந்த பொண்ணை சாவு விட்டுருக்க மாட்டேன், எப்படியோ கடைசியில் ஒரு கட்டத்தில் நகையை வாங்கி கொடுத்துருப்பேன், நீ நகையை வாங்கி கொடுத்துமே அந்த பொண்ணு செத்து போயிட்டு இது உன் கணக்குல தான் வரும் அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்றான். நம்ம சேலஞ்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ இப்போ ஒழுங்கா நிறைய சாத்திட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அடுத்த சீன்ல சூர்யாவா அந்த பொண்ணு செத்துதான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்ப ஏற்கனவே ஒரு லேடி இப்ப அந்த பேபி கண்ணோட வக்கீல் கிட்ட என் கேஸ் கட்டையும் என்னோட எவிடன்ஸையும் கொடுத்துட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி திருப்பி வந்து அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் கட்டை நான் கீழே போடுறேன், இந்த கேஸ் கட்டை எந்த தைரியமான வக்கீலாச்சும் வந்து எடுத்துட்டானா உன்னோட எவிடன்ஸ் கேஸ் கிட்ட எல்லாத்தையுமே நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன், அப்படி இல்லைன்னா நீ கேஸை வாபஸ் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இப்ப அந்த லேடியும் அங்க உள்ள எல்லா லாயர்கிட்டயும் போய் கெஞ்சுறாங்க. இதை பார்த்தோன்னா சூர்யாவும் அந்த கேஸ் கட்டை எடுத்து இப்ப அந்த லேடி கிட்டே கொடுக்குறாரு. அப்புறமா அவனும் இப்ப சூர்யாவை அடிக்க வரானோ. இப்ப சூர்யாவும் அவன் எல்லாருமே அடிச்சு ஒவ்வொருத்தனையும் பறக்க விடுறாரு. இப்ப திரிஷாவும் தூங்கி கிளம்பி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ரூம்ல அந்த லேடியோட கேஸ் ஃபைல் இருக்கு. இப்ப அந்த லேடிட்ட இப்ப திரிஷாவும் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அந்த லேடியும் மினிஸ்டர் அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்டோன்னு திரிஷாவும் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நியாயம் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் கோர்ட்டை காமிக்கிறாங்க. பேபி கண்ணனும் மினிஸ்டருக்காக வாதாடிட்டு இருக்கான். இந்த லேடி மினிஸ்டர் கிட்ட இருந்து காசு வாங்கணுங்கிறதுக்காகவே மினிஸ்டர் மேல பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறமா அவங்களுக்கு எதிரான பொய்யான சாட்சி எல்லாத்தையுமே காமிக்கிறான். இதை பார்த்துட்டு திரிஷாவும் இப்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்பதான் கருப்பணசாமியோட விளையாட்டே ஆரம்பிக்குது. இவர் அந்த தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா இவர் தான் அந்த தப்பு பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அந்த சாமியோட சக்தி எல்லாமே அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆயிருக்கு போல. இப்ப அந்த இடத்துல அவனால பொய்ய பேச முடியல. அவன் வாய் எல்லாமே குளருது. ஒரு கட்டத்துல ஜட்ஜுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தங்கிற வரையும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே இப்ப ஜட்ஜும் கடுப்பாயி அவனை வெளில கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சூர்யாவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து என்ன கண்ணா அவனுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. அப்புறமா சொல்றாரு இதுக்கு மேல உன்னால ஒரு தப்பு பண்ண முடியாது, இது என்னோட எல்லை, இதுக்கு மேலதான் ஆட்டமே ஆரம்பம் அப்படின்ற மாதிரி இப்ப சுருட்டை பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுட்டே போறாரு. அப்புறமா இப்ப பாட்டு போடுறாங்க, எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஒரு மாசான டான்ஸ் ஆடுறாரு. இப்ப அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லியோ படத்துல உள்ள அந்த காஃபி ஷாப் சீனை காட்டுறாங்க. பார்த்தா இப்ப சூர்யாவும் திரிஷாவும் அந்த காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தவனும் காஃபி ஷாப் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாக்லேட் காஃபி குடிக்கிறதுக்காக வரான். அந்த லியோ படத்துல உள்ள சீனை இப்ப அப்படியே அங்க வச்சிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்ட அவன் தப்பா நடக்க பாக்குறான். உடனே சூர்யாவும் அவரோட விரல அசைக்கிறாரு. உடனே அவனும் சாக்லேட் காஃபி இல்லனாலும் பரவாயில்லமா, ஃபில்டர் காஃபி வச்சு போட்டு கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த பொண்ணும் இதுக்கான கெஞ்சினீங்க, இந்த உடனே போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. இப்ப சூர்யா சொல்றாரு இனிமேலுக்கு என் எல்லைக்குள்ள இனிமேலுக்கு தப்பே நடக்காது, தப்பு நடந்தா தானே கோர்ட்ல கேஸ் பதிவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அவர் எல்லைக்குள்ள என்ன தப்பு நடந்தாலும் எல்லாமே நார்மல் ஆயிருது. லஞ்சம் வாங்குறவனால லஞ்சம் வாங்க முடியல, கொலை பண்றவனால கொலை பண்ண முடியல. எல்லாருக்குமே அந்த எல்லைக்குள்ள இருக்கும் போது நல்லது மட்டும் தான் பண்ண முடியுது. இதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எந்த கேஸும் வரல, கோர்ட்டுக்கும் எந்த கேஸும் வரவே இல்லை. இப்ப அந்த கோர்ட்ல உள்ள எல்லாருமே அந்த கருப்பசாமி கோயிலுக்கு வந்து இப்ப கருப்பசாமியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த பேபி கண்ணனும் அவங்க ஆளுகிட்ட சொல்றான், கோர்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இங்க எதுக்கு ஒரு கோயில், இதை நைட்டோட நைட்டா இடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆளுங்கிட்ட சொல்றான். இப்ப அன்னைக்கு நைட்டு இடிக்கிறதுக்காக அவங்க ஆளுங்க வந்திருக்கானோ. அப்ப சூர்யாவும் அங்க படுத்திருக்காரு. அவனுங்கள்ல ஒருத்த சொல்றான் அவனை தூக்கி தூர போட்டுட்டு அந்த கோயிலை இடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அவனும் சூர்யாவை அடிக்கிறதுக்காக வரானோ. இப்ப சூர்யாவும் அவனை எல்லாருமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இப்ப பேபி கண்ணன் கிட்ட பேசுறாரு. என்ன கண்ணா இந்த கோயிலை இடிச்சிடலான்னு பாத்தியா, இனிமேலுக்கு என் எல்லைக்குள்ள யாராலும் எந்த தப்பு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பேபி கண்ணனும் போன் பேசிட்டே போயிட்டு இருந்ததுனால ஒரு லாரி வந்து இப்ப பேபி கண்ணனோட காரை இடிச்சிருது. இப்ப பேபி கண்ணன் காரும் டைவ் அடிச்சு கீழே போய் விழுவுது. பார்த்தா பேபி கண்ணனுக்கு ஏதோ பெரிய அடிலாம் இல்ல, சின்ன சின்ன அடிதான். இப்ப அந்த லாரியில இருந்து 4 பேர் இறங்கி இப்ப பேபி கண்ணனை கொல்றதுக்காக வரானோ. பார்த்தா இப்ப அந்த ஜட்ஜி தான் இவரை கொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களும் பேபி கண்ணனை கொல்றதுக்காக துரத்திட்டு இருக்கானோ. பார்த்தா இது எங்க நடக்குதுன்னு பார்த்தா நம்ம கருப்பசாமியோட எல்லையில தான் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த எல்லைக்குள்ள இருக்கும் போது பேபி கண்ணனை அவனால கொல்ல முடியல. அவன் நல்லவனா மாறிடுறானோ. எல்லையை விட்டு வெளில போனா பேபி கண்ணனை கொல்ல பாக்குறானோ. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பேபி கண்ணனும் இப்ப எல்லாத்தையுமே ஒரு வீடியோ ரெக்கார்டா பண்ணிக்கிட்டு இப்ப ஜட்ஜி கிட்ட போய் போட்டு காமிக்கிறாரு. இதுக்கு எல்லாமே கருப்பசாமி தான் காரணம், இதுக்கு நான் காரணம் கிடையாது, நீங்க நம்பலன்னா வாங்க உங்களுக்கு நான் நேர்ல காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஜட்ஜை கூட்டு போறான். இப்ப அடுத்த நாள் திரிஷாவும் சூர்யாவும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா இந்த பேபி கண்ணனோட ஆளுங்களும் இப்ப திரிஷாவையும் சூர்யாவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பேபி கண்ணனும் ஜட்ஜு உட்காந்து இப்ப கேமரால பாத்துட்டு இருக்கானோ. திரிஷாவும் அவனை ஃபாலோ பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி கருப்பசாமி உட்கார்ந்து இருக்க தைரியத்துல காரை டப்புன்னு யூட்டன் போட்டு தைரியம் தான் வாங்கடா, என் கூட யார் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சவால்லாம் விடுறாங்க. இப்ப சூர்யாவும் சொல்றாரு நம்ம எல்லைக்குள்ள மட்டும் தான் எனக்கு பவர், இங்கெல்லாம் எனக்கு பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னாலும் திரிஷாவும் வேகமா இப்ப அந்த கருப்பணசாமி கோயிலோட எல்லையை நோக்கி வேகமா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவனும் விடாம தோத்திட்டு இருக்கானோ. இப்ப ஒரு வழியா எப்படியும் அந்த எல்லைக்குள்ள போயிடுறாங்க. இப்ப சூர்யாவும் கார்ல இருந்து இறங்கி இப்ப அவங்கள பார்க்க ஒரு அறுவலை தூக்கிட்டு ஓடியாடுறாரு. இப்ப ஒடியாந்து அந்த காரை 2 துண்டா வெட்டிடுறாரு. இதை பார்த்தோன்னா ஜட்ஜும் இப்ப செம ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு வந்து பேபி கண்ணன் பேசிட்டு இருக்காரு, நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற கோர்ட்டுக்கு போயிடுறேன், சாமியும் தெரிஞ்சனால எதிர்க்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு. உடனே பேபி கண்ணன் சொல்றான் சாமிக்கு எல்லைக்குள்ள மட்டும் தான் பவர், வெளியில எல்லாம் பவர் கிடையாது, அதனால பயப்படாதீங்க மயிலாடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஜட்ஜி சொல்றாரு ஒன்ன மாதிரிலாம் சாமியும் தெரிஞ்சனால சாமி கூட எல்லாம் மோத முடியாது, நான் வேற கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா போறாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போங்க மயிலாடு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஜட்ஜி இப்ப திரும்பி பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு ராட் எடுத்து இப்ப ஜட்ஜ் அடிச்சு கொலை பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் அந்த கோட்டை அந்த எல்லைக்குள்ள இருந்து மாத்தணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கோட்டும் ஒரு பழைய பில்டிங்கிறதுனால அந்த பில்டிங் எப்படி இடியில மாதிரி செட் பண்ணிடுறான். அப்புறமா அந்த கோர்ட்ல உள்ள அந்த எலக்ட்ரிக் போர்ட் எல்லாம் கொளுத்தி விட்டு இப்ப அந்த கோட்டையே நாசம் பண்ணிடுறான். அப்புறமா அவன் கொண்டு ஜட்ஜோட பாடியையும் அங்க கொண்டு போய் அந்த கோர்ட்டுக்குள்ளேயே போட்டு இப்ப அந்த செவரு இணைஞ்சு தான் அவர் செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிடறான். அப்புறமா அவனுமே அவன் அட்வொகேட் டீமோட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு வேற கோர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்றான். இப்ப இது பெரிய வைரல் ஆகுது. அப்புறமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து தற்காலிகமா இப்போ வரைக்கும் நீங்க
ஐடி பார்க்ல உங்களோட கோர்ட்டை தற்காலிக கோர்ட்டா வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த புது கோர்ட்டுக்கும் அந்த புது ஜட்ஜி வந்திருக்காரு. இப்ப மினிஸ்டர் பாண்டியனோட கேஸ் ஹியரிங்க்கு வருது. இப்ப வழக்கம் போல பேபி கண்ணனும் அந்த பழைய ஜட்ஜிக்கு எப்படி லஞ்சம் கொடுத்தானோ அதே மாதிரி இவர்ட்டையும் ட்ரை பண்றான். பேஜ் நம்பர் 7ல எல்லாமே இருக்கு மயிலாடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை பார்த்துட்டு ஜட்ஜி இவனை பார்த்து சிரிக்கிறாரு. இப்ப திரிஷாவும் சொல்றாங்க, நான் சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட் பேஜ் நம்பர் 6ல இருக்கு மயிலாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவர் அந்த பேஜ் நம்பர் 6 பார்த்துட்டு இப்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்புறமா பயந்து போய் வேகமா தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நியாயமான தீர்ப்பா சொல்றாரு. மினிஸ்டர் பாண்டியனுக்கும் தண்டனை கொடுத்துறாரு. அப்புறமா பேபி கண்ணனும் லஞ்சம் கொடுத்ததுனால இனிமேலுக்கு நீ இந்த கோர்ட்ல வாதாடக்கூடாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு சொல்லிடுறாரு. இவ பேபி கண்ணனும் கோர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரிஷா கிட்ட கேக்குறான், என்னோட பெரிய ஆள் ஐடியா லஞ்சம் கொடுக்கறதுல அப்படின்ற மாதிரி கேக்குறான். உடனே திரிஷாவும் சொல்றாங்க, நியாயமான தீர்ப்பு வழங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நமக்கு மேல ஒருத்தர் இருக்காங்கிற பயம் இருந்தாலே போதும், வெளில போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ பேபி கண்ணனும் ஓடி போய் வெளில பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு கருப்பசாமியோட கோயில் இருக்கு. அதை பார்த்து இப்ப சமய ஷாக் ஆகுறான். அங்குள்ள வக்கீல் எல்லாமே இப்ப அந்த கருப்பசாமியை பார்த்து பயந்து கும்பிட்டு இருக்காங்க. அங்குள்ள பூசாரி அங்குள்ள வக்கீல் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அவனாச்சும் வேட்டைக்கார கருப்பு, தப்பு பண்ணாதான் தண்டிப்பான், இவன் தப்பு பண்ணணும்னு நினைச்சாலே அழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அங்குள்ள வக்கீல் எல்லாமே பயந்து போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. இப்பதான் பேபி கண்ணனுக்கு புரியுது அந்த பேஜ் நம்பர் 6ல என்ன இருந்துச்சுங்கிறது. கருப்பசாமி துணின்னு அதுல எழுதிருக்கும். அதை பார்த்து தான் ஜட்ஜ் இப்ப நியாயமான தீர்ப்பா கொடுத்திருப்பாரு. இப்ப சூர்யாவும் இப்ப பேபி கண்ணன்ட்ட பேசுறதுக்காக வராரு. உடனே பேபி கண்ணன் சொல்றான், உங்களுக்கு எல்லையை தாண்டி பவர் இல்லங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஒண்ணு சூர்யாவும் சொல்றாரு, மக்களுக்கு பயங்கிறது இருக்கும்ல, தப்பு பண்ணா கருப்பசாமி வருவாங்கிற அந்த பயம் இருக்குல்ல, அதனாலே அவனும் தப்பு பண்ண மாட்டான்ல, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமா சொல்றாரு, நீயே திரிந்துரு, இல்லனா இதே கோர்ட்ல வச்சு உனக்கு சங்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாரு. அன்னைக்கு நைட் அந்த கோர்ட்டோட இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. அப்ப பேபி கண்ணனும் அவனோட அடியாட்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போறான். அங்க போய் அவனும் சொல்றான், உங்க எல்லாருக்குமே திடீர்னு பக்தி வந்துருச்சு, இப்போ உங்களை எல்லாருமே அந்த சாமி காப்பாத்துதான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அடியாட்களை வச்சு இப்ப எல்லாருமே தாக்குறான். அப்புறமா திரிஷாவை துப்பாக்கியால சுட்டுறான். இப்போ ஒரு ஜீப்பும் வேகமா செவுத்து உடைச்சிட்டு உள்ள வருது. அப்போ ஒரு ஸ்டீல் பிளேட் வந்து அந்த புல்லட்டை திரிஷா மேல படாம தடுத்துருது. இப்ப அந்த ஜீப்ல இருந்து சிங்கம் படத்துல வர மாதிரியே சாமி இப்ப துரைசிங்கம் கெட்டப்ல சிங்கம் சிங்கம் ஹீஸ் துரைசிங்கம் சொல்லிட்டு இப்ப வேகமா ஜீப்ல இருந்து இறங்கி வருது. சாமின்னு தெரியாமலே பேபி கண்ணனோட ஆளுங்களும் இப்ப அவரை அடிக்க போறாங்க. சாமி இப்ப அவன் எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுருது. ஒரு கட்டத்துல பேபி கண்ணன் இப்ப திரிஷாவோட கழுத்துல கத்தி வச்சிடறான். இப்ப சாமி உடனே நிஜ அவதாரத்துக்கு போயிடுது. இப்ப அந்த இடத்துல லைட் எல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த இடமே இப்ப பயங்கரமா மாறிடுது. பேபி கண்ணனோட ஆளுங்களும் சாமின்னு தெரிஞ்சு இப்ப அவரை தாக்க போறானோ. சாமி இப்ப அவனை எல்லாருமே கொன்னு உக்கரமா நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அங்க உள்ள எல்லாருமே இப்ப கையெடுத்து சாமியை கும்பிடுறாங்க. அப்புறமா பேபி கண்ணனையும் ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ள நிக்க வச்சுக்கிட்டு சாமிங்க இப்ப உக்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அவனும் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனை தலைக்கே தொங்க விட்டு அவன் தலையை தனியா வெட்டிடுது. அப்புறமா சாமி சொல்லுது, கோர்ட்டுக்கு நீதி கேட்டு வரவங்கள கோயிலுக்கு வந்து நீதி கேட்க வச்சிடாதீங்க, அப்படி கேட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி கோபமா சொல்லிட்டு இப்ப சாமி இப்ப அங்கிருந்து மறைஞ்சிருது. இப்ப அந்த கோர்ட்டை காமிக்கிறாங்க. இப்ப அந்த ஜட்ஜுமே முடியாத பழைய பெண்டிங் கேஸ் எல்லாம் எடுத்து நியாயமான முறையில தீர்ப்பு சொல்லி இப்ப முடிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சட்டசபையை காமிக்கிறாங்க. அங்குள்ள எதிர்க்கட்சி ஆளுங்களும் நீதித்துறை சரியில்லாம இருக்கு, அதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாடு சிஎம்னு சொல்லிட்டு எல்கேஜி படத்துல வர லால்குடி கருப்பையா காந்தியை காட்டுறாங்க. அவர் தான் இப்ப தமிழ்நாடு சிஎம்ங்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அவரு சொல்றாரு, நீதித்துறையை சரி பண்ணுமா, நீதித்துறையை சரி பண்ணோம்னா இங்க இருக்கிற பாதி பேர் ஜெயில தான் இருப்பீங்க, ஏன்னா எல்லாரும் மேலயுமே கேஸ் இருக்கு, சரி நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம், எல்லாருமே நீதித்துறையை சரி பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுங்க, சரி பண்ணலாமா வேணாமான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 234 பேருமே இப்ப ஓட் பண்றாங்க. அதுல 233 பேர் சரி பண்ண வேணாங்கிற மாதிரி ஓட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் தான் சரி பண்ணுங்கிற மாதிரி ஓட் பண்ணிருக்காரு. நான் சொன்னது சரியா போச்சா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. அப்புறமா அந்த ஒரு ஆள் யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சூர்யாவும் இப்ப கிளம்பி கருப்பசாமி மாதிரியே வேலை மடக்குறாரு. அதை பார்த்தோன்னே இப்ப ஆர்ஜே பாலாஜி சாக்கா வர்றாரு. அதோட இந்த படத்தை எப்ப முடிக்கிறாங்க. இது அடுத்த படத்துக்கு லீடா கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு கருப்பசாமி பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு சொல்லுங்க. அதோட இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எந்த மாதிரி படம் வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பெஸ்டான மூவிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம நவீன் ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பெஸ்ட் மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.